ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாவாய் சேனல். இன்றைக்கி வந்து எக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் வேகிறதுக்காக தண்ணி வச்சு அதில் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். 3 நூடுல்ஸ் போடுறேன். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது, அதுக்காக எண்ணெய் போடுறது. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேகட்டும். நல்லா 80% நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வெட்டிக்கலாம். சும்மா ஒரு 4 பீன்ஸ் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. கேரட்டும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக கூட வெட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக சின்ன சின்னதாக கூட வெட்டிக்குங்க. நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா அது போடுறேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்குங்க. கோஸும் போடலாம். நான் கோஸை போடல, இது மட்டும் தான் போடுறேன். வெங்காயத்தை ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேறு பாத்திரத்தை போட்டு தண்ணி போட்டு அது 1 கிளாஸ் தண்ணி போட்டு அந்த வடிகட்டிடலாம். எண்ணெய் வந்து ஒரு பேன் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. முட்டை வந்து ஒரு 2 முட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போட்டோம் போதுங்க. இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போது அதே வேறு பேன் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு குடமிளகா, கொஞ்சோண்டு பீன்ஸு ஒரு கையளவு போட்டால் போதும். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே வதக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து க்ரீன் சாஸ் போடுறேன். சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போகிறோம். சோயா சாஸ் அது 1 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் அது 1 ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு. பெப்பர் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
அந்த முட்டை இருக்கு இல்லையா அதை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் இருந்தால் சிக்கனும் போடலாம். இந்த டைமில் சிக்கன் போடலை, நான் முட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் மேகி மசாலா அது ஒரு பேக்கெட் போடுறேன், போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நூடுல்ஸ் வந்து பாருங்கள், நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் நூடுல்ஸ்க்கு. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உதிரி உதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.